எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ஜென்ரலாக புட்டிங்ஸ், டெசர்ட்ஸ் இது எல்லாமே நம்ம ரொம்ப பிரியமாக சாப்பிட்றது உண்டு. இன்றைக்கி நம்ம 2 விதமான புட்டிங் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். ஒன்று மேங்கோ புட்டிங், இன்னொன்று கோகனட் மில்க் புட்டிங், அதாவது தேங்காய் பாலில் செய்கிற புட்டிங். ஸோ வாங்க இந்த 2 ரெசிபீஸும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மேங்கோ புடிங்க்கு நான் 4 அல்ஃபான்சோ மாம்பழம் எடுத்து சுத்தமாக கழுவி தோலை சீவி சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் வேறு வெரைட்டி மாம்பழம் கூட இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நறுக்கின மாம்பழம் துண்டை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். இதுக்கு மாம்பழம் துண்டை மிக்ஸி ஜாரில் மாற்றி இதில் 1/4 கப்பு சர்க்கரை போட்டு நல்ல மையாக அரைச்சிக்கோங்க. சர்க்கரையை மாம்பழத்தோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச மாம்பழத்தை அடுத்தது வடிகட்டி பேனில் வேக வைக்க போகிறோம். இதுக்கு நீங்கள் ஒரு வடிகட்டியில் ஊற்றி டைரெக்டாக பேன்லேயே நீங்கள் அதை வடிகட்டி வச்சுக்கலாம். வடிகட்டின பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாம்பழம் பியூரி அவ்வளோ க்ரீமியாக அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. வடிகட்டின பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணி மாம்பழம் பியூரியை ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கணும். புட்டிங் செய்யும்போது புட்டிங் செட் பண்ணுறதுக்கு நம்ம சைனா கிராஸ் இல்லைனா அகார் ஜெலட்டின் இது ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் சைனா கிராஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சாஸ்பேனில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து இதில் 5 கிராம் சைனா கிராஸ் போட்டு கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சைனா கிராஸ் கரைஞ்ச பிறகு அது வடிகட்டி மேங்கோ பியூரியில் போடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்தது இதில் 1/4 கப் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ளேம் லோவில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அதை வேக வைக்கணும். மேங்கோ புட்டிங் மிக்ஸ்சர் தயாராக இருக்குது. இது கம்ப்ளீட்டாக ஆற வச்சு நீங்கள் எந்த பவுல்லையோ இல்லைன்னா சின்ன கிளாஸில் செட் பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் ஊற்றி செட் பண்ணலாம். கப்ஸில் ஊற்றின பிறகு ஒரு 8 மணி நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். ஃப்ரீசரில் வைக்காதீங்க, உங்களுக்கு ஐஸ் கட்டி மாதிரி ஆகிடும். இது ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். 8 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மேங்கோ புட்டிங் அருமையாக செட் ஆகிருக்கு. இதில் நீங்கள் சின்ன சின்ன மாம்பழம் துண்டுகளை போட்டு நல்லா ஜில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். இந்த மாம்பழம் சீசன் மேங்கோ புட்டிங்கோட என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்கு முதல்ல ஃப்ரெஷ் தேங்காய் பால் எடுக்கணும். இதுக்கு நான் ஜூஸர் யூஸ் பண்ணுறேன். இதில் ஃப்ரெஷ் தேங்காய் துருவல் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைங்க. உங்ககிட்ட ஜூஸர் இல்லைன்னா இதே மாதிரி மிக்சர் ஜாரில் அரைச்சி வடிகட்டி தேங்காய் பால் எடுக்கலாம். தேங்காய் பால் எடுக்க ஃப்ரெஷ் தேங்காய் துருவல் தாங்க யூஸ் பண்ணணும். ஃப்ரோசன் தேங்காய் வேண்டாம். கெட்டி தேங்காய் பால் இப்போ ரெடி. சாஸ்பேனில் 1/2 கப் தண்ணி ஊற்றி இதில் சைனா கிராஸ் போடுங்க. இது கம்ப்ளீட்டாக கரையிற வரை கிண்டணும். நீங்கள் சைனா கிராஸ்க்கு பதில் ஜெலட்டின் இல்லைனா அகார் யூஸ் பண்ணலாம். சைனா கிராஸ் ஃபுல்லாக கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வைங்க.
இன்னொரு சாஸ்பேனில் 200 கிராம் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றி இதில் 1/4 கப் சர்க்கரை போட்டு கிண்டுங்க. சர்க்கரை கொஞ்சம் கரைஞ்சதும் இதில் சைனா கிராஸ் கலவையை ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. கட்டி தட்டாமல் இருக்க நான் வயர் விஸ்க் யூஸ் பண்ணுறேன். இதை செய்யும்போது அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கணும். அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றுங்க. நான் 3 டீஸ்பூன் சோள மாவை பாலில் கரைச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள், சோள மாவு போட்டதும் ஃப்ரெஷ் க்ரீம் கலவை திக்காகுது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 கப் தேங்காய் பால் ஊற்றுங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் கிண்டுங்க. தேங்காய் பால் கலவை கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் கிண்டணும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. தேங்காய் பால் புடிங் இப்போ ரெடி. சூடு ஆறுறதுக்குள்ளே சர்விங் கப்ஸில் ஊற்றுங்க. இதை 3-4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அப்போ தான் புட்டிங் நல்லா செட் ஆகும். தேங்காய் பால் புட்டிங் இப்போ ரெடி. நல்ல ஜில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். 2 அட்டகாசமான புடிங் ரெசிபீஸ் பார்த்தீங்க. ஸோ ஏதாவது ஜில்லுன்னு நல்ல ரிஃப்ரெஷிங்காக சாப்பிட்ணுன்னு நினச்சா கண்டிப்பாக அந்த புட்டிங் செஞ்சு சர்வ் பண்ணுங்கள். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த 2 ரெசிபீஸுமே நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.